ஆனா நீ சொல்றத பார்த்தா செத்து போனவங்களோட இதயம் வச்சவங்க அவங்களாவே மாறிடுவாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏய், என்ன மித்ரா பேசிட்டு இருக்க? இதையெல்லாம் நீ நம்புறதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏய், ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் மித்ரா. அண்ணா, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நானும் நிஷாவும் காஞ்சிபுரத்துக்கு போயிருந்த அதே டைம்ல பாரதியும் ஆதியும் அங்க வந்திருந்தாங்க. வாட்? ஏய், என்ன சொல்ற? ஆமாண்ணா, பாரதியோட புருஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆதி அங்க போனா அது நமக்கு தான் பெரிய பிரச்சனையில போய் முடியும். அப்புறம் என்ன நடக்கும்னு நம்மளால யோசிச்சு பார்க்க கூட முடியாது. ஹலோ, நான் உள்ள வரலாமா? ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உள்ள வாங்க. சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஓ, ஆதி, are you all right? yes of course I'm good. ஏன் திடீர்னு என்ன இப்படி கேக்குற? அதே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அன்னைக்கு நம்ம அபிய பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, உங்க ஃப்ரெண்டு சித்தார்த், அவங்க வீட்டுல பேசி உடனே நிச்சயதார்த்தம் பண்ண முடியுமான்னு கேளுங்களேன். சீக்கிரமா கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடலாமே. நீங்க கல்யாணத்துக்கு கொஞ்சம் டைம் கேட்டிருக்கீங்கல்ல, அதனால அபி சித்தார்த் கல்யாணத்தை நம்ம முதல்ல முடிச்சிடலாமே. உங்க கல்யாணத்துல நமக்கும் கொஞ்சம் பர்டன் குறையும். இதை பத்தி தான் நானும் மித்ராவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்களே உங்களை வந்து பார்க்கலாம்னு நினைச்சோம், நீங்களே வந்துட்டீங்க. இல்ல மித்ரா? ஆமாமா, ஆமா ஆதி, அண்ணன் சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. நீங்க என்ன சொல்றீங்க? Yeah, all right. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். Don't worry. சித்தார்த் எனி டைம் ரெடியா தான் இருக்கான். வெயிட், நான் அவங்ககிட்ட இப்பவே பேசுறேன். ஹேய், ஹாய்டா மச்சான். ஹாய்டா. ஹேய், நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன்டா. நான் சொல்றத மட்டும் இப்ப கேளு. அபி வீட்ல உடனே என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாளைக்கு காலையிலேயே உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர முடியுமா? டேய், என்னடா சொல்ற? இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தான் ரெண்டு கல்யாணமா ஒன்னும் நடக்கட்டும்னு டைம் கேட்டுட்டு இருந்தீங்க.